ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹ்மான் கிச்சன். இன்றைக்கி நம்ம கடலை மாவில் இன்ஸ்டன்ட் தோசை அல்லது சொக்கா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான பொருட்கள்: கடலை மாவு கொஞ்சம், நறுக்கின ஆனியன் கொஞ்சம், நறுக்கின கேரட்டு, சால்ட். ஓகே, சால்ட்டு, கடலை மாவு எடுத்து சால்ட்டு தேவையான அளவு அதில் போட்டுக்கங்க. ஓகே, அப்புறம் இந்த ஆனியன் நறுக்குனதை எடுத்து அதெல்லாம் கொட்டிக்கங்க. அப்புறம் இந்த கேரட்டு போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நல்லா வாட்ரு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஸ்பூனால் இல்லாட்டி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இதே மாதிரி ஒரு தவா எடுத்துங்க, அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிங்க. அப்புறம் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் எடுத்து தவாவில் போட்டுங்க. ஓகே, தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த மாவை நல்லா கலக்கி இதே மாதிரி அடுப்பில் ஊற்றிக்க வேண்டியது தான். இதே மாதிரி தவாவில் ஊற்றிங்க. அப்புறம் சுற்றி கொஞ்சோண்டு எண்ணெய் விடுங்க. கொஞ்சம் நல்லா வேகட்டும்.